ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணியிருந்தோம். அது இப்போ நியர்பை எங்கே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடி பக்கத்தில் விளாரிக்காடுங்கிற ஒரு வில்லேஜ். அங்கே தான் நம்ம ஒரு கோவிலுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அங்கே ஊருக்காரன் கேட்டிருந்தாங்க. நம்ம போயிட்டு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு கேமரா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இது என்னென்ன நம்ம அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க 6 கேமரா கேட்டிருந்தாங்க. ஹிக்விசன் பிராண்டில் கேட்டிருந்தாங்க. நம்ம இன்னொரு லொக்கேஷன் நம்ம அவங்களுக்கு ஜட்ஜஸ் பண்ணி கரெக்டான பொசிஷனில் எல்லா வியூவும் கவர் ஆகிற மாதிரி 8 கேமரா ஜட்ஜஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். 8 கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கேமரா நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிக்விசன் பிராண்டில் வித் ஆடியோ, அதாவது நைட் வியூ வரக்கூடியது, வித் ஆடியோவோட வரக்கூடியது. இது கஸ்டமருக்கு இந்த கேமரா ஜட்ஜஸ் பண்ணி அவங்களுக்கு ஓகே பண்ணோம். அதே போல் இது டிவிஆர் 8 சேனல் டிவிஆர் உங்களுக்கு 5 MB மேட்ச் ஆகிற மாதிரி அந்த டிவிஆர் தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்தோம். இதில் என்னென்ன மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 TB ஹார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டைக்கானோட உங்களுக்கு பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம், 8 சேனல் பவர் சப்ளை. மற்றபடி இதில் கனெக்டர்ஸ், டிசி கனெக்டர், பிஎன்சி கனெக்டர், இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒயர் உங்களுக்கு 3+1 காயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3+1ல் நம்ம 2 காயில் எடுத்திருந்தோம், 180 மீட்டர்ஸு. அதே போல் கஸ்டமர் எல்லாமே பிவிசி பைப்பில் தான் எங்களுக்கு ஒயரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்க சொல்லலைனாலுமே மெயினாக நம்ம பண்ணுறது எல்லா ஒயரிங்குமே பார்த்திங்கன்னா பிவிசி பைப் போட்டு தான் பண்ணி கொடுப்போம். ஓப்பன் ஒயரிங் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட் வரும், ஒயர் கட் ஆகும், இல்லை ஒயரில் எதனா ஃபால்ட் வரும். நம்ம பிவிசி பைப் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூச்சர், அதாவது ஒர்க்கும் ஃபினிஷாக இருக்கும். அதே போல் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒயரிங்கில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. லைஃப் லாங் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சப்போஸ் கேமரா எதனா ஃபால்ட்டாக வந்தால் மட்டும் கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயரிங் எந்த ஃபால்ட் இல்லாமல் அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம போடுற கேமரா எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாக ஹிக்விசன் கம்பெனிலேருந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க. அப்படி இருந்துமே உங்களுக்கு லைஃப் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நம்ம ஒரு சில பிராண்டு மட்டும் தான் நம்ம மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹிக்விசனு, இன்னொன்று டிவிடி பண்ணுவோம், இல்லை ஐபோக்கஸ், இந்த மாதிரி ஒரு சில பிராண்டு மட்டும் தான். நம்ம எல்லா பிராண்டும் பண்ணுறது இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கஸ்டமருக்கு ஜட்ஜஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபியூச்சரில் எதுவும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ரீஒர்க் எதுவும் வரக்கூடாது. அதுதான் நம்ம மெயினாக நம்ம கஸ்டமருக்கு ஜட்ஜஸ் பண்ணுறது. இது டிவிஆரில் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங்கில் என்ன இருக்கும், இன்பில்டாக என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஹிக்விசன் டிவிஆரில் இது டைப் இப்படி தான் இருக்கும், பிளாஸ்டிக் பாடி தான் வரும். இதில் இன்பில்டாக உங்களுக்கு டிவி ஆர்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர்ஸு, அப்புறம் டிவிஆர் பவர் சப்ளை அடாப்டர் இதெல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. மவுஸ் அதிலே வந்துடும். நாள் நம்ம பார்த்திங்கன்னா இது ஒயரிங் எல்லாம் லே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நம்ம இது ஃபுல்லாகவே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி டிவிஆர்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காட்டணும். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதில் எப்படி ஆர்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறோன்னு டிவிஆர் தனியாக இருக்குது, ஆர்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது அப்படிங்கிற டவுட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 TB ஆர்ட்ஸ்க்கு தான் போட்டிருக்கோம். 1 TB ஆர்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 15 டேஸ் வரும் 5 MB கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா. அதே இது நீங்கள் ஒரு 2 MB யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 28 டேஸ் கிட்டே வரும். நாங்கள் யூஸ் பண்ண வரையும் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆர்டிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேமரா யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்கனாலும் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். கால் பண்ணினா மட்டும் என்னால் சைட்லேருந்து அட்டன் பண்ண முடியாது, மற்ற நேரம் அட்டன் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணினா நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். இதில் டிவிஆரில் எப்படி ஆர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு அந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு, அதே போல் ஆர்டிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்க்ளூடாக பேக்கிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த டிவிஆர் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஆர்டிஸ்க்கு ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க, 4 ஸ்க்ரூ. அது கரெக்டான பொசிஷன், எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்க்கு மூவ் ஆகாது, எந்த ஒரு சேக் இருக்காது. அதுக்காண்டி தான் நம்ம அதை மெயினாக அதில் அவங்க ஸ்க்ரூ இன்ஃபில்டாகவே கொடுக்குறது. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு பேக் சைடு டாப்பில் வர்றது உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி, பாட்டமில் வர்றது மெட்டல் பாடி தான் வரும். இதில் சிங்கிள் போர்டு தான் வரும், ஒரே ஒரு பிசிபி தான் இதில் இன்பில்டாக வர்றது. அது உங்களுக்கு சிசிடிவிங்கிறது லைனில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம ஏசி சிசிடிவி எல்லாமே பண்ணுறதுனால உங்களுக்கு அக்யூரேட்டாக இது பிசிபின்னு தான் சொல்ல முடியும். அதில் கனெக்டர்ஸ் 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 கனெக்டருக்குமே நம்ம ஜாக் டைப்பு தான் இருக்கும், நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டையுமே நம்ம ஹார்டிஸ்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த பிசிபியில் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கவர் பண்ணி ஸ்க்ரூ போட்டு, இது 8 சேனல் டிவிஆர். 8 சேனலில் உங்களுக்கு அடுத்த டைம் நான் உங்களுக்கு என்ன மாடல்ங்கிற ஸ்பெசிஃபிக்காக அதில் சொல்ல முடியல, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.
அதே போல் இதில் வந்து நம்ம கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆடியோ கேமரானால வித் ஆடியோவோட வருது. வித் ஆடியோ வந்து நீட் அண்ட் கிளியராக உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. அடிஷ்னல் மைக்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லா கேமராவுமே இண்டிவிஜுவலாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. அதுவே உங்களுக்கு இதில் பெரிய அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் காஸ்ட் வைஸ் இந்த கேமரா கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் ஓகே, பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம எக்யூஷன் வந்து நான் சொல்ல முடியாது, சொல்கிற அதாவது ரொம்ப ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பிளாஸ்டிக் பாடியில் தான் வருது. அதுவுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஓகே தான். இதில் நம்ம 8 சேனல் பவர் சப்ளை என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைக்கான் கம்பெனியோடது அவங்க யூஸ் பண்ணோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா டிவி வந்து நம்ம 24 தான் சர்ச்சஸ் பண்ணுறது எப்போவுமே. இவங்க வந்து 32 கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் வந்து வீட்டில் 55, 60, 100 இது மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த டிவியில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக தனியாக கேமராக்குன்னு டிவி வேணும் அப்படிங்கிற நம்ம 24 தான் மேக்ஸிமம் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இது வந்து கோவில்னால கஸ்டமரு ஊருக்காரங்க கேட்டதே வந்து 32 தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம 32மே இன்பில்டாக அவங்களுக்கு எஸ்டிமேட் கொடுக்கும்போதே எஸ்டிமேட் கொடுத்து நம்ம VW அப்படிங்கிற ஒரு பிராண்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சிசிடிவி மட்டும் தானே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறனால நம்ம ஹெச்டி நார்மல் ஹெச்டி ஃபுல் ஹெச்டியில் வர்ற டிவி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு அதிலே கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இதில் உங்களுக்கு தெரியும் டிவியில் அன்பாக்சிங் இதில் வந்து அவ்வளோவா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. கீழே நம்ம டேபிள் வைக்கிற மாதிரி தான் ஸ்டாண்டு கொடுப்பாங்க. அடுத்து வால் மவுண்ட்னா ஒரு சில கம்பெனியில் வால் மவுண்ட் கொடுத்துருவாங்க. பேட்ரி ரிமோட் இதிலே வந்துடும். யூசர் மேனுவல் ப்ளஸ் வாரண்டி கார்டு அதிலே வந்துடும். இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா டிவின்னு வரக்கூடியது. நம்ம டிவி அன்பாக்சிங்கில் மெயினாக நம்ம இது பண்ணுறது வந்து சிசிடிவி தான். சிசிடிவியில் எதனா டவுட் இருக்குன்னா அப்படின்னா மட்டும் எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். டிவியில் அது இல்லை, இது என்ன இந்த கம்பெனி போட்டிருக்கீங்க அப்படிலாம் கேட்க. இது வந்து ஹெச்டி டிவி தான். மேக்ஸிமம் நம்ம சிசிடிவிக்கு இது போதுமானது தான். இது ஸ்மார்ட் டிவியெலாம் இல்லை. டிவியை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் இதில் நீங்கள் கமெண்டில் சொல்ல வேணாம். அடுத்து நம்ம டிவிஆர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிவியில் HDMI கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம டிவிஆர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிவிஆரை செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணோம். இது டிவிஆர் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டிவியில் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம இது ஒயரிங் எல்லாமே பண்ணி வச்சதுனால நமக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. நம்ம டிவிஆர் ஆன் பண்ணிவிட்டு தான் எல்லா ஒயரிங்குமே நம்ம எல்லா கேமராவுமே கனெக்ட் பண்ணோம். இது எல்லாமே அதே போல் கனெக்டர் நம்ம யூஸ் பண்ணுறது டிசி கனெக்டராக இருக்கட்டும், PNC கனெக்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக ஹீட்டிங் ஸ்லீவ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் ரோல் அடிக்க போகும்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு 6 மந்த் 1 இயர் கழிச்சு அதாவது லைன் வருது. இப்போ அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலையாக வரும். அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறது, ஸ்லீவ் யூஸ் பண்ணுறது. நம்ம இதோட இன்னும் பெஸ்ட்டு வந்து பலூன் கனெக்டர் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணோம்னாலும் உங்களுக்கு எந்த ஃபியூச்சரில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. அதே போல் எல்லா கேமராவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ஒவ்வொரு கேமராவும் வியூ காட்டணும். ஒவ்வொரு கேமரா இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வியூ காட்டிட்டோம். வியூ காட்டும்போது கஸ்டமர் அந்த பொசிஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு வியூவும் ஒவ்வொரு பொசிஷன்லையும் வச்சு காட்டிட்டு எல்லா கேமராவுமே நம்ம ஆன் பண்ணி வியூ எப்படி இருக்குங்கிறத நம்ம காட்டிட்டு கஸ்டமர் எல்லாமே ஓகே. டிவியும் அதே போல் இந்த பொசிஷனில் வேணும் டிவி அப்படின்னாங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே போல் ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி மேக்ஸிமம் நம்ம டிவி ப்ளஸ் டிவிஆருக்கு யூஸ் பண்ணுற ஒயரிங் வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. யூபிஎஸ் இல்லை அப்படின்னா நம்ம இன்பில்டு யூபிஎஸ் கூட வர பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். இல்லை கஸ்டமர் இங்கே யூபிஎஸ் வீட்டில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி சைட்டில் யூபிஎஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த யூபிஎஸ் லைன்லேயே நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் ஆகிறது கண்டிப்பாக பவர் சப்ளை வேணும். இது நம்ம ரெண்டுமே வந்து அவங்க யூபிஎஸ் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதிலே கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் டெம்பரரியாக. அவங்க பர்மனெண்ட்டாக அப்புறம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா கேமராவுமே உங்களுக்கு நான் 8 கேமரா எந்தெந்த பொசிஷனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவில் இந்த காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பொசிஷனில் ஏன் வச்சிங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்ம ஒரு பொசிஷனில் அவங்களுக்கு வியூ காட்டணும், இந்த பொசிஷனில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கஸ்டமர் வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க எங்களுக்கு இந்தந்த பொசிஷனில் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அந்தந்த பொசிஷனில் தான் அவங்களுக்கு வியூ கவர் ஆகிற மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம். மற்றபடி கோயிலை பொறுத்தவரையும் நம்ம 8 கேமராங்கிற போது எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கருவறை பக்கத்தில் 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உள் மண்டபத்தில். அதே போல் வெளி மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அதே போல் வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். மொத்தம் டோட்டலாக 8 கேமராவே புல்லட் கேமரா தான் யூஸ் பண்ணோம். வித் ஆடியோ 5 MP கேமரா தான் இன்பில்டாக நைட் விஷனோட வரக்கூடியதான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். மற்றபடி ஒவ்வொரு வியூவும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வியூ இது ஒவ்வொன்றும் நம்ம பொசிஷன் வந்து
தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு காட்ட முடியலை. நான் மொத்தமாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த கேமரா இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மட்டும் தான் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோலாம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எந்தெந்த பொசிஷனில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது எங்கே உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா மெயினாக என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. நீங்கள் எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்த மாதிரி உங்களோட காஸ்ட்டு என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களால் நீட்டாக பண்ணித்தர முடியும். ஏசி, சிசிடிவி, ஆர்ஓ இது 3ம் நம்மளை பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு எல்லாமே நம்ம நீட்டாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி மட்டும்தான் பண்ணி கொடுக்குறது. இது எல்லாமே நீட்டாக பைப்பு மற்றபடி ஒர்க்கு எல்லாமே நீட் அண்ட் கிளியராக பண்ணி கொடுத்துருப்போம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.